மேடம் வணக்கம். நாச்சியால் சுகந்தி மேடம், இன்னைக்கு வேளாண் பட்ஜெட்டும் போட்டு இருக்கிறார்கள். வேளாண் பட்ஜெட் அப்படிங்கிற பெயரில் விவசாயிகளுக்கு எதுவும் பயனில்லாத ஒரு பட்ஜெட்டை இன்னைக்கு போட்டிருக்காங்க அப்படின்ட்டு அதற்கும் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். அந்த பட்ஜெட் குறித்த உங்களுடைய நீங்க சொல்ல நினைக்கிறதெல்லாம் சொல்லலாம், நான் முழுசா அனுமதிக்கிறேன். ஓகே. அதில் இதுக்கு முன்னாடி ஒரு சார் பேசும்போது, மிஸ்டர் தாமஸ் பேசும்போது சொன்னார், சோசியல் செக்யூரிட்டிக்காக இங்கே நிறையா அமௌண்ட்டு நாங்கள் செலவு பண்ணுறோம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை. ஸோ சோசியல் செக்யூரிட்டியை டிபெண்ட் பண்ணி தான் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் சோசியல் டெவலப்மெண்ட்டுன்னு இவங்க சோசியல் செக்யூரிட்டி அண்ட் டெவலப்மெண்ட்டுன்னு எதை பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்கன்றதுல ஒரு கிளாரிட்டி இல்லை. நீங்கள் 1000 rupees கொடுக்கறது தான் சோசியல் டெவலப்மெண்ட். இன் வாட் வே இட் இஸ் கனெக்டட் வித் சோசியல் டெவலப்மெண்ட் அப்படின்னு anyone can discuss and say it properly. அப்போ இங்கே சோசியல் டெவலப்மெண்ட் இன்னைக்கு சோசியல் டெவலப்மெண்ட் சோசியல் செக்யூரிட்டி என்ன ஆயிருக்கு தெரியுங்களா? தமிழ்நாட்டில் ஸ்கூல்ஸில் படிக்கின்ற கிட்டத்தட்ட 3000க்கு மேற்பட்ட குழந்தைகள் அபார்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த அன்ஆத்தரைஸ்ட் அபார்ஷன் சென்டர்ஸ். இந்த சோசியல் செக்யூரிட்டி தான் இந்த கவர்மெண்ட் கொடுக்குதா? சோசியல் செக்யூரிட்டின்னு எதை நீங்கள் டிஃபைன் பண்ணுறீங்க? சோசியல் செக்யூரிட்டி 13 வயசு பொம்பளை பிள்ளை கையில் கஞ்சா போய் சேர்ந்துருக்கு. திஸ் இஸ் கால்ட் சோசியல் செக்யூரிட்டி. இதே நீங்க சோசியல் செக்யூரிட்டின்னு சொல்றீங்க? 13 வயசு குழந்தை, பெண் குழந்தை கையில கஞ்சா போய் சேர்ந்துருக்கு. அந்த குழந்தை குடிச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வாக்குமூலம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்படி நடக்கின்ற இந்த அரசாங்கத்துல நீங்க எதுக்காக இப்படி பூசணும்? சோசியல் செக்யூரிட்டிக்கு நீங்க என்ன ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க? இன்னைக்கு உயர் தராதரத்துல இருக்குன்னு தெரியுமா? ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் அந்தந்த யூனிவர்சிட்டிக்குள்ள இருக்கிற சீட் மணியை வச்சுதான் காலேஜ் ரன் பண்றாங்க. 15,000 டீச்சர்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 3,000 பேர் 4,000 பேர் தான் மொத்தமா இருக்காங்க. அதுல 50% பாப்புலேஷன் எல்லாருமே இது கான்ட்ராக்ட் டீச்சர்ஸ். இந்த இதுல நீங்க சோசியல் செக்யூரிட்டி, இந்த வார்த்தை சோசியல் செக்யூரிட்டிங்கிறத மனசாட்சியோட தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றோமா? இந்த டிஎம்கே ஏடிஎம்கே கவர்மெண்ட் விட்டுருங்க சார். ஆர் வி ரியல்லி ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பேசுறதுக்கு? 13 வயசு குழந்தை கையில கஞ்சா போய் சேர்ந்திருக்கு. அது ஒரு பெண் குழந்தை கையில 3000க்கு மேற்பட்ட அபார்ஷன் நடந்திருக்கு. இதுல நம்ம சோசியல் செக்யூரிட்டின்னு ஒரு அலங்காரமான வார்த்தையை பயன்படுத்துகிறோம். இதுல ஏடிஎம்கே காரங்களுக்கு மேனர்ஸ் இல்லைன்னு ஒரு கமெண்ட் வேற. அப்ப நீங்க இந்த மாதிரி இருந்துகிட்டு மேடம், இந்த 3000க்கு மேல அபார்ஷன் நடந்திருக்குங்கிறது எங்க இருந்து எடுத்த டேட்டா மேம்? இது ஒரு ஸ்கூல், இது எங்க இருந்து எடுத்த டேட்டா? அப்ப டேட்டானா நீங்க கவர்மெண்ட் சைட்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஆத்தரைஸ்டா டீன் குழந்தைகளுக்கு பண்ற இது அபார்ஷன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அப்படி டேட்டா உண்மையிலுமே கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா மீடியா ஹேஸ் டு கலெக்ட் த டேட்டா. இல்ல மேடம், எனக்கு இது ரொம்ப இல்ல சுகந்தி, எனக்கு இது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா நீங்க 3000 கேஸ் குழந்தைங்களுக்கு மட்டும் அபார்ஷன் நடந்திருக்கு. 3000 கேசஸ் அரவிந்த் ஆக்ஷன். இது 3000 கேசஸ் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் இடங்கள்ல பர்டிகுலர் பீரியட்ல கிடைச்சது. ஆல் ஓவர் 5 years இன் ஆல் ஓவர் தமிழ்நாடு அப்படின்னு நம்ம கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சா இது இட் வில் பி வெரி ஷாக்கிங் டேட்டா. இட் வில் பி டெஃபினெட்லி. ஏன்னா இந்த டேட்டா உங்களுக்கு நான் இது முடியறதுக்குள்ளேயோ இல்ல முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட நான் கொடுக்குறேன். நீங்க சத்தியம் நியூஸ்ல நீங்க அதை ஃபிளாஷ் பண்ணுங்க. சத்தியம் நியூஸ்ல நீங்க அதை ஃபிளாஷ் பண்ணுங்க. ஓகேவா? அதனால சோசியல் செக்யூரிட்டிக்காக ஸ்டாலின் அரசாங்கம் பணம் கொடுத்தது அப்படிங்கிறது இட்ஸ் அ ஃபேக் நியூஸ். அடுத்து இங்க தொழிற்சாலைகள் உலக முதலீடு பெருமளவு வந்தது அப்படின்னா அது அதிமுகவும் மற்ற அரசியல் எதிர்கட்சிகளும் கேட்டபோது உண்மையிலுமே நீங்க முதலீடு வந்தது, வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்னு ஆளாளுக்கு ஒருத்தர் 10 லட்சம், ஒருத்தர் 20 லட்சம், ஒருத்தர் 25 லட்சம் ஒவ்வொரு மினிஸ்டரும் வாய்க்கு வந்த நம்பர்ஸை சொல்லிட்டு இன்னொரு மினிஸ்டர் ரொம்ப புத்திசாலியா வெள்ளை பேப்பரை காட்டுறாருல, 2 கப்பல் வாங்கியவரோட பையன் வெள்ளை பேப்பரை காட்டுறாருல. அப்ப இது டெவலப்மெண்டா? இதுதான் நீங்க தமிழ்நாட்டில் இந்த 5 வருடங்கள் நீங்கள் உருவாக்கிய டெவலப்மெண்டா? உண்மையிலுமே நீங்க தமிழ்நாடு எல்லா விஷயங்கள்லையும் டெவலப் ஆகிருக்குன்னா இது மெட்ராஸ் பிரசிடென்சி காலத்திலிருந்து ஆரம்பித்த டெவலப்மெண்ட். அது இவங்களது அவங்களதுன்னு சொல்லிட்டு யாருமே இங்க அது எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு யாருமே இங்க இதை ஓன் பண்ணி வைக்க முடியாது. தென் நீங்க வேளாண் பட்ஜெட்டுக்கு வரீங்க இல்லையா? வேளாண் பட்ஜெட்ல ஃபர்ஸ்ட் பட்ஜெட்ல என்ன விஷயம் சொல்லி இருக்கோ அந்த பட்ஜெட் பேப்பர் உங்களை கையில இருந்தா, அந்த புக்கு கையில இருந்தா எடுத்து பாருங்க. அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்களோ அதே தான். கட் காப்பி பேஸ்ட். அடுத்த பட்ஜெட் அதே தான், கட் காப்பி பேஸ்ட்.
ஃபர்ஸ்ட் பட்ஜெட்ல கரும்புக்கு டன்னுக்கு இத்தனை ரூபாய் உயர்த்தப்படும்னு ஒரு தொகையை போட்டிருப்பாங்க. அதே தான் இன்ன வரைக்கும் இருக்கு. உயர்த்தி இருக்கிறாங்களா? இல்ல பட்ஜெட்ல வேளாண் பட்ஜெட் நாங்கள் தனியே ஒதுக்கி சாதனை செய்தோம், இத்தனை லட்சம் ஹெக்டேர் நாங்கள் பண்ணிட்டோம், அத்தனை லட்சம் ஹெக்டேர் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க ஆட்சியில 5 வருஷமும் பருவமழை சரியாக பெய்தது. பருவமழை சரியாக பெய்யும் அப்படின்னு தெரிஞ்ச பிறகும் நீங்க தஞ்சாவூர்ல என்ன பண்ணி வச்சீங்க? உங்களால் 5000 கோடி நஷ்டம் விவசாயிகளுக்கு, அரசுக்கு 5000 கோடி நீங்க வெறும் ஒரு சாக்கு பை வாங்கி கொடுக்காத காரணத்தினால், அது சரியா நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்காத காரணத்தினால் 5000 கோடிகள் நெல்லெல்லாம் முளைச்சு போய் 5000 கோடிகள் வேஸ்ட். அப்ப இதெல்லாமே இந்த பட்ஜெட் அஃபெக்ட் பண்ணாதா? அப்ப இங்க வேளாண் பட்ஜெட் என்ன பண்ணிருக்கீங்க? இது கேட்டா நாங்கள் அவர் ஒரு டேட்டா கொடுத்துட்டு இருக்காரு, இத்தனை விவசாயிகளுக்கு நாங்க இது மண்வெட்டி கொடுத்தோம், இந்த உரம் கொடுத்தோம், மானியம் கொடுத்தோன்னு. உங்கள்கிட்ட கரண்ட் கனெக்ஷன் கேட்ட அத்தனை விவசாயிகளுக்கும் இந்த 5 வருஷத்துல நீங்க கம்ப்ளீட்டா கொடுத்துருக்கீங்களா? விவசாய கனெக்ஷன் நீங்க கம்ப்ளீட்டா கொடுத்து முடிச்சிருக்கீங்களா இந்த 5 ஆண்டுகளில்? சரி, அப்ளை பண்ணவங்க 1 லட்சம் பேர்னா அதுல 25% தான் நீங்க கொடுத்துருக்கி வச்சிருக்கீங்க. அப்ப 75% என்ன பண்ணுவாங்க? அப்ப இந்த அரசாங்கத்துக்கு விவசாயிகள் மீது எந்த அக்கறையும் கிடையாது. விவசாயிகள் மீது குண்டாஸ் போட்டு, விவசாயிகள் மீது விபச்சார வழக்கு போட்டு சிறைக்குள் தள்ளிய ஒரே அரசாங்கம் இந்த பாசிச ஸ்டாலின் அரசாங்கம் தான். அவர் அருள நீங்க வேலூர் சிப்காட்ல எதுக்கு உள்ள பிடிச்சி வச்சிருந்தீங்க 6 மாசம்? அவர் இத்தனைக்கு டிஎம்கே சப்போர்ட்டர். அவர் எதுக்கு பிடிச்சி நீங்க உள்ள போட்டு வச்சிருந்தீங்க 6 மாசம்? உள்ள எதுக்கு சார் போட்டு வச்சிருந்தீங்க? அப்புறம் நீங்க நாங்க டெவலப்மெண்ட் பத்தி பேசுறோம், சோசியல் செக்யூரிட்டி பத்தி பேசுறோம், ஃபார்மர்ஸோட வெல்ஃபேர் பத்தி பேசுறோம்னு எதுக்கு கதை விடுறீங்க? அப்ப இங்க எல்லாமே ஏன் இது மேனா மினிக்கு பட்ஜெட் அப்படின்னு சொல்றோம்னா, விவசாய நலன் கேட்கறதுக்கு அழகா இருக்கு. ஆனா நீங்க விவசாயம் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? 5000 கோடி அவங்களோட உழைப்புக்கு 3 மாத உழைப்புக்கு நஷ்டத்தை உருவாக்கி வச்சிருக்கீங்க. இங்க வேலூர் சிப்காட்ல அவங்களை கொண்டு போய் சிறையில தள்ளி விட்டீங்க. இங்க பரலூருக்கு இல்லாத ஒரு விமான நிலையத்துக்கு அவர்களை 2.5-3 ஆண்டுகளாக நீங்கள் அவர்களை ஒரு உள்ளூர் சிறை கைதிகளாக, உள்ளூர் அகதிகளாக வைத்திருக்கிறீர்கள். இவ்வளோ பண்ணிட்டு சோசியல் செக்யூரிட்டியா விவசாயிகள் நலனா, இதை வெளியே யாராவது கேட்டா சிரிப்பாங்க சார். ஓகே ராஜேஸ்வரி, இறுதியா நீங்க சொல்ல நினைக்கிறது சொல்லுங்க, நான் நிகழ்ச்சியில முடிப்பேன். அது அக்கா பேசுறதெல்லாம் எதுக்குமே ரிப்போர்ட் இல்லாம அவங்க பேசுற மாதிரியான ஒரு விஷயம் தான் இருக்கு. அதாவது இந்த 3000 குழந்தைகள் நீங்க பேசும்பொழுதே எனக்கு நீங்க 3000 பேர்ல எந்த ரிப்போர்ட்டுமே இல்ல, என்னை பேச விடுங்க. ரிப்போர்ட் இல்லாம பேசாதீங்க. நீங்க பேசும்போது 1000 கருத்து இருந்துச்சு, நீங்க பேசுறது எல்லாமே ஒரு விஷயம். முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 9th ஃபினான்ஸ் கமிஷன்ல வரி பகிர்வு அப்படின்னு இருந்தது 7.931%. இப்ப அதுவே 5th ஃபினான்ஸ் கமிஷன்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படியே வரி பகிர்வை குறைச்சு 4.07%. இது நான் கட்சி சார்ந்து பேசல, நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு இந்திய ஒன்றிய அரசு எந்த அளவுக்கு பாதகமா நடந்திருக்குதுங்கிறத மட்டும் பத்தியே நான் பேசுறேன். கிட்டத்தட்ட 33% அளவுக்கு நிதி பகிர்வை ஒன்றிய அரசு குறைச்சிருக்கு. நிதி பகிர்வை அதிகமா செலுத்துறது தமிழ்நாடுங்கும் பொழுது இந்த அளவுக்கு குறைச்சது ஏன் இந்த மாதிரியான ஓர வஞ்சனை? மேலும் நீங்க பாத்தீங்கன்னா செஸ் வரி, கூடுதல் வரி எல்லாம் போட்டு மறைமுகமான வரி பகிர்வையும் ஒன்றிய அரசு மாநிலங்கள்ட்ட இருந்து சுரண்டிக்கிட்டு தான் இருக்கு. பேரிடருக்கு நம்ம எவ்வளவு கேட்டோம்? கிட்டத்தட்ட நம்ம கேட்டது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40,000 கோடிக்கு மேல நம்ம கேட்டோம். ஆனா நம்மளுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம செலவு பண்ணதே 15,173 கோடி அளவுக்கு நம்ம செலவு பண்ணோம். அவங்க எவ்வளவு கொடுத்தாங்க? 6,013 கோடி தான் கொடுத்தாங்க ஒன்றிய அரசு. அப்ப எங்க போனோம் நம்ம எல்லாம் கேட்கறதுக்கு? அப்ப இந்த இடத்துல நீங்க கடன் வந்துருச்சுன்னு சொல்றீங்கல்ல, அப்ப நிதி பகிர்வை நீங்க ஒழுங்கா செஞ்சிருந்தா எல்லாம் லேக் ஆயிட்டே வருது பாருங்க. நிதி பகிர்வுல % கம்மி ஆகுது, செஸ் வரியில புடிக்கிறீங்க, பேரிடர் வந்தா நீங்க காசு தர மாட்டீங்க, ஜிஎஸ்டில நீங்க மாற்றம் பண்றீங்க. யாரை கேட்டு மாற்றம் பண்றீங்க? மாநில அரசு நாங்க தானே கொடுக்கிறோம். மாநில அரசெல்லாம் சேர்ந்ததுதானே ஒன்றிய அரசு தனியா ஏதாவது இருக்கா? அப்ப செஸ் வரியில நீங்க ஜிஎஸ்டில மாற்றம் பண்ணும்போது யார்கிட்ட கேட்கணும்? மாநில அரசுகளை கூப்பிட்டு நீங்க ஒரு விஷயத்தை நீங்க கிளாரிஃபை பண்ணணும். அதை கிளாரிஃபை பண்ணி முடிச்சதன் பிறகுதான் நீங்க அதை மாத்தணும். அதனால கிட்டத்தட்ட 9,600 கோடி ரூபாய் அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு சார். ரிசர்வ் வங்கியில இருந்து கிட்டத்தட்ட
1709 கோடி ரூபாயை பிடித்தம் பண்ணிருக்காங்க. எதுக்கு? ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வரின்னு சொல்லிட்டு. எப்படி பிடித்தம் பண்ண முடியும்? இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்களா இல்ல முன்னாடியே சொன்னீங்களா? இது போல ஆயிரமா நான் என்ன கேக்குறேன், நாங்க எந்த மொழினாலும் படிச்சுட்டு போறோம், முன்னேறமா இல்லையா? 3548 கோடி ஏன் கொடுக்காம வச்சிருக்கீங்க? எங்க பிள்ளைங்க படிப்பதற்காக நாங்க நிதி கேக்குறோம். அதுல எப்படி நீங்க அதை கொடுக்காம இருக்க முடியும்? சட்டப்படி அது தப்பு. அப்படி நீங்க நடந்துக்கவே முடியாது, எந்த அரசு ஆண்டாலும் சரி. ஜல்ஜீவன் திட்டம் 3112 கோடி, உள்ளாட்சி அமைப்புகளை வந்து கட்டமைக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 2246 கோடி. இப்படியே நீங்க போட்டுட்டே வந்தீங்கன்னா கொஞ்சமாக நம்ம கிட்டத்தட்ட இவங்க மட்டுமே 44,598 கோடி அளவிற்கு இது போல இவர்கள் ஏய்த்த வரிகளே நமக்கு வந்து நம்மளுக்கு நிக்குது. 44,598 கோடி அளவுக்கு தமிழ்நாடு இழந்திருக்கு. அப்ப நீங்க இப்பொழுது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கடனை நீங்க யோசிச்சு பாருங்க. அதுல கிட்டத்தட்ட கால்வாசி அரைவாசி கடன் அளவுக்கு கழியிற அளவுக்கு நமக்கு ஒன்றிய அரசு தரல. பீகாருக்கு 70,000 கோடி கொடுக்குறீங்களே, எந்த அடிப்படையில கொடுக்குறீங்க? யூபிக்கு நீங்க அள்ளி கொடுக்குறீங்களே, எல்லா திட்டங்களையும் சாங்ஷன் பண்றீங்களே, தமிழ்நாடு எந்த விதத்துல குறைஞ்சிருச்சு? ஒர்க் பண்ண மாட்டோம்னாமா? படிச்சவங்க இல்லையா? இல்ல என்ன நாங்க பண்ணல? அப்ப நீங்க இன்னைக்கு பட்ஜெட் போட்டதுக்கு இந்த அளவுக்கு சத்தம் போடுறீங்க. அது ஒண்ணும் இல்ல, மேனாமினிக்கு பட்ஜெட் அப்படி இப்படின்னு பயங்கரமா நீங்க என்ன காது குத்து திருவிழா யாருக்கு நடத்தணும்? தமிழ்நாடு சேர்ந்து மோடி அரசு நமக்கு காது குத்திட்டு இருக்கு திருவிழா நடத்தணும். ஆக்சுவலி யூபிஎஸ் என்ன அந்த அளவுக்கு எல்லா இடத்துலயுமே நமக்கு வரி பகிர்வுங்கிறதையோ நமக்கு கொடுக்கக்கூடிய திட்டத்தின் அளவுக்கான பணம்ங்கிறதையோ எதையுமே கொடுக்காம இன்றளவும் நம்மள இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 16th ஃபினான்ஸ் கமிஷன்ல சார் ஒரே ஒரு நிமிஷம் கொஞ்சம் சுருக்கமா டைம் இல்ல எனக்கு. 16th ஃபினான்ஸ் கமிஷன்ல டபுள் பாக்ஸ் கேரளாக்கு 23.7%, கர்நாடகாவுக்கு 13.27%, தமிழ்நாட்டுக்கு 0.44%. ஓகே ஓகே. அப்ப இந்த அளவுக்கு நமக்கு எந்த அளவுக்கு ஒரு ஓரவஞ்சனையான அவங்க பண்ணும் பொழுது நம்மளுடைய வரி பகிர்வும் கடனும் நம்ம இதை சேர்த்து வச்சு நம்மளுடைய தமிழ்நாடு அரசு இந்த கடனை ரொம்ப அழகா கையாண்டுட்டு இருக்காங்க அப்படிங்கறத நான் சொல்ல வர விஷயம். ஓகே, ரொம்ப நன்றிங்க. எனக்கு டைம் முடிஞ்சு போச்சு.